Hello everyone, good evening. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா physics for information scienceல ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல சோலார் செல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நவேடேஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸுக்கு நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நீட் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, ஸோ கரண்ட் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் டேம்லேருந்து எடுக்கலாம், ப்ளஸ் வந்து இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்வாரன்மெண்டல் நமக்கு பொல்யூஷன் ஆகும். ஓகே, ஸோ என்வாரன்மெண்டல் பொல்யூஷன் ஆகக்கூடாது, நமக்கு வந்து கரண்ட்டும் நம்ம நிறைய எடுக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது கண்டினியூஸாக எனர்ஜி வந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் தான் நமக்கு என்னது, நமக்கு இந்த யூனிவர்ஸில் தொடர்ந்து எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கிற ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஓகேங்களா, அந்த சன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சன்னில் ரெண்டு எனர்ஜி இருக்குது, லைட் எனர்ஜி அப்புறம் ஹீட் எனர்ஜி. அந்த லைட் எனர்ஜி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட் எடுத்தால் அதுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னா சோலார் செல். ஓகேங்களா, ஸோ தட் கரண்ட் இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. அதனால தான் ஹோமி ஜஹாங்கீர் பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னா நோ பவர் இஸ் கிரேட்டர் தன் நோ பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ பவர் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து டாப் மோஸ்ட் கண்ட்ரின்னு வந்து நம்ம சிலை ரேஷியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் போதோ அந்த கண்ட்ரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாப் மோஸ்ட்டில் வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்பர் 1 இருக்கிறது நமக்கு என்ன சோலார் செல். ஓகேங்களா, அந்த சோலார் செல் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா, அட் த சேம் டைம் லைட் எனர்ஜி வாங்கிட்டு எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணால் எலக்ட்ரிக் எனர்ஜி சேவ் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, சார்ஜஸ் சேவ் பண்ணி வைக்கும். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம், நம்ம செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சோலார் செல். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன, பிவி செல், போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் நம்ம சொல்கிறோம், போட்டோ வோல்டாயிக் செல். ஓகேங்களா, ஸோ தட் இட் இஸ் பேசிக்கலி பிஎன் ஜங்ஷன் டயோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அது மேலே என்னன்னா சன்லைட் விழுவும் போது என்ன பண்ணுன்னா இட் இஸ் செப்பரேட் த சார்ஜஸ். ஓகேங்களா, சார்ஜஸ் செப்பரேட் பண்ணி வச்சுக்கும். நம்ம தேவைங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், லோட் அப்ளை பண்ணி அந்த சார்ஜை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் கரண்ட். ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி, மூவிங் ஆஃப் சார்ஜ், இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இட் இஸ் பேசிக்கலி பிஎன் ஜங்ஷன் டயோடு விச் கன்வெர்ட் லைட் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். ஓகேங்களா, போட்டோனா நமக்கு என்னது லைட்டு. ஓகே, மூவிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ் நம்ம சொல்லுவோம், லைட்டுன்னு சொல்லுவோம். வோல்டாயிக் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சார்ஜ் நமக்கு என்ன பண்ணுது, சேவ் பண்ணி வைக்கிறதுல. ஸோ சேவ் பண்ணி வைக்கிறதுனால அங்கே என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிறனால தான் நமக்கு அதோட பொட்டன்ஷியல் யூனிட் என்னது, நமக்கு வோல்டேஜ். அதனால தான் நம்ம போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் போட்டோ வோல்டாயிக் செல், பிவி செல் ஆர் நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் செல். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 1839 வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் சோலார் செல்லை மேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எட்மாண்ட் பெக்ரோல் அப்படிங்கிறது பிரெஞ்சு சயின்டிஸ்ட் நமக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, எட்மாண்ட் பெக்ரோல் டெமான்ஸ்ட்ரேட் த போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்டல் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிரின்சிபலை முதல்ல செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி சார்லஸ் ஃப்ரிட்டல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டேட் பிவி செல்லை நமக்கு என்ன பண்ணியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா, பிவி செல் கோட்டிங் த செமிகண்டக்டர் செலினியம் மெட்டீரியலில் ஒரு கோல்டு மெட்டீரியல் கோட் பண்ணி நமக்கு சோலார் செல்லு கொடுத்துருப்பா. ஓகே, இது சோலார் செல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன எழுதணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ஒர்க்கிங் எழுதணும். ஓகே, ரெண்டு எழுதணும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ இது பேசிக்காக இது வந்து பிஎன் ஜங்ஷன் எழுதுறாங்க. அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் கலர் கிளாஸ் பிளேட் வச்சிருப்பாங்க, ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட். அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன பண்ணுன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு அனுப்பும். அந்த டயோடு என்ன பண்ணணும்னா அந்த சார்ஜஸ் செப்பரேட் பண்ணி நமக்கு சார்ஜர் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் நமக்கு என்னது கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் மட்டும் பார்த்தலாம், நான் எழுதி போடுற பாயிண்ட் மட்டும் நீ எக்ஸாம் எழுதினா போதும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக எடுக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக புரியணும். ஓகேங்களா, அதை புக்கில் இருக்க மாதிரி எழுத வேணாம் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஓகேங்களா, ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஸ்டே ஆன் டியூன். ஓகே, ஸோ பாருங்க, இதுதான் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சோலார் செல். ஓகேங்களா, ஒரு டயக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட். நான் எழுதல, நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த இன்வெர்ட்டில் போட்டுக்க என்னன்னா சன்லைட். ஓகேங்களா, லைட் எனர்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு. இந்த ரெண்டு ரிங்கு பார்த்தீங்கன்னா ஆனோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் லேயர், இது என் டைப் லேயர். ஓகே, பி டைப் லேயரும் என் டைப் லேயர்னா ஜஸ்ட் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா, ஸோ செமிகண்டக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர் வேணும், நம்ம என்ன பண்ணால் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் நம்ம டோப் பண்ணால் நமக்கு என் டைப் செமிகண்டக்டர் கிடைக்கும். அதே மாதிரி பி டைப் செமிகண்டக்டர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், போரான் இண்டியம் கேலியம் டோப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பி டைப் லேயர் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே மெஜாரிட்டி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ், மைனாரிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரான். இங்கே நமக்கு மெஜாரிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரான், மைனாரிட்டி சார்ஜஸ் வந்து ஹோல்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நடுவில் நம்ம டிப்ளீஷன் இருக்கும், அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் பார்க்கலாம். ஸோ தட் இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆனோடு மேலே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆனோடு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்டு ஓவர் த
PN ஜங்ஷன் டயோட பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோல் செட்டப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிளேஸ்டு ஓவர் த மெட்டல் கான்டாக்ட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு மெட்டல் கான்டாக்டுமே ஒன்று ஆனோட் ஆக்ட் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேத்தோட ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் இந்த ஆனோடுக்கு கேத்தோடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா பல்ப் என்னன்னா எரிய ஆரம்பிக்கும், க்ளோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சோலார் செல். ஓகே, ஸோ இட் ஆப்ரேட்ஸ் ரிவர்ஸ் டு த எல்இடி. ஆமாம், பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா எல்இடிக்கு ஆப்போசிட்டாக வந்து என்ன பண்ணும் ஒர்க் ஆகும். ஓகே, எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேங்களா? அங்கே என்னன்னா லைட் எனர்ஜி வந்து எமிட் ஆகும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வாங்கிட்டு லைட் எனர்ஜி எமிட் ஆகும். அதுக்கு பேர் தான் அதுக்கு என்ன பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோலுமினசன்ஸ் பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ எல்இடி இஸ் ஒர்க்கிங் அண்டர் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலுமினசன்ஸ், பட் சோலார் செல் இஸ் ஒர்க்கிங் அண்டர் த பிரின்சிபல் ஆஃப் போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ தட் the anti-reflecting glass plate is attached to the metal ring which acts as a anode. Okay, so that the metal ring is placed on the P and N type layer, and the N type P and N type layer thickness வந்து few micrometers தான் இருக்கும். ஓகேங்களா? so that the whole setup is placed on the metal contact which acts as a cathode. ஓகேங்களா? so that the load resistance which is connected between the anode and the cathode is called to take the electricity. ஓகேங்களா? ஸோ அது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலினா நம்ம என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸ் வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு அக்குமுலேட் ஆகி ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வித்தவுட் அட்டாச்சு த லோட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு பேர் தான் நமக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போட்டு இந்த 4 பாயிண்ட் எழுதினீங்கன்னா போதும். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்படியே பார்த்து வச்சுங்க, அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் டயக்ராம் ஆஃப் த சோலார் செல். ஓகே, சோலார் செல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா? இது பி ரீஜன், நமக்கு இது என் ரீஜன். இது நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் ரீஜன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பி ரீஜன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சார்ஜஸ் ஹோல்ஸ், மைனாரிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரான். அதே மாதிரி என் ரீஜனில் மெஜாரிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரான், மைனாரிட்டி சார்ஜஸ் ஹோல்ஸ். ஓகேங்களா? இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம், டிப்ளீஷன் ரீஜன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தட் இந்த லைட் எனர்ஜி இன்சிடென்ட் ஓவர் த பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட்ஸ் த எலக்ட்ரான் ஹோல் பேர் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதாவது என்னன்னா ஒரு ஆட்டம் மேலே போய் ஒரு லைட் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஆட்டத்தில் இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். ஓகே, தட் மீன்ஸ் எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா இங்கே போகும். ஓகேங்களா? ஸோ தட் எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். இங்கே போய் நமக்கு இங்கே என்ன பண்ணும், நமக்கு ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணும், நமக்கு இங்கே ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம். ஓகே, இங்கே இருக்க எலக்ட்ரான் எப்போ இங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the light energy which is having the sufficient amount of energy of the EG. ஓகேங்களா? EG நமக்கு எனர்ஜி கேப் ஆஃப் த செமிகண்டக்டர். ஓகேங்களா? செமிகண்டக்டரோட எனர்ஜி கேப்னு ஒரு வேல்யூ இருக்குங்களா, அந்த வேல்யூ நமக்கு அந்த வேல்யூட அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த லைட்டோட எனர்ஜி அதிகமாக இருந்தால் தான் எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்னா நமக்கு இங்கே வேலன்ஸ் பேண்ட் நமக்கு கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ தட் நமக்கு விழுவுற லைட்டோட எனர்ஜி என்ன பண்ணுவோம்னா இந்த எனர்ஜி கேப்பை விட அதிகமாக இருக்கணும். ஓகே, அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ணும், நமக்கு எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் டு கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதைத்தான் நமக்கு என்னன்னா இந்த இடத்துல நமக்கு லைட் பட்டோன்னு என்ன நடக்கும்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இமீடியட்டாக இது என்ன பண்ணுன்னா ரீகம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுன்னா that electron will immediately attract the positive charge. ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணால் இந்த எலக்ட்ரான்லாம் இங்கே போயிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இருக்கும், இந்த ரீஜன் நமக்கு என்ன நடக்கும்னா மேக்ஸிமம் என் ரீஜனில் நமக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். ஓகே, நிறைய சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும், நமக்கு அட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இந்த பக்கம் வந்துடும். ஓகே, அப்போ பி ரீஜன் என்ன பண்ணும், நமக்கு ஹோல்ஸ்லாம் நமக்கு என்ன அக்குமுலேட் ஆகிடும். ஓகே, ஸோ தட் இந்த பக்கம் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பக்கம் நமக்கு என்ன எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணால் அக்குமுலேட் ஆகிடும். ஓகே, இந்த ரெண்டு எண்ணில் நமக்கு சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகி நமக்கு என்னன்னா சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற டிவைஸ் அது மாறிடும். அதனால தான் அது சோலார் செல் நம்ம சொல்கிறோம். ஓகேலா? ஸோ நாட் ஓன்லி சோலார் செல் வந்து இட் converts not only the electrical energy convert into light energy into electrical energy, but also it store the electrical charges, so that only we can call it as solar cell. Okay, cell ன்னு சொல்றேன், ஏன் சொல்றோம் அப்படின்னா சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கும். ஓகே, நமக்கு வேணுங்கும் போது எடுத்துக்கலாம், வேணாம்னா நான் என்ன பண்ணுவேன், நமக்கு சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறனால இது நம்ம போட்டோ வோல்டாயிக்னு செல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு இமீடியட்டாக நீங்கள் லோட் ரெசிஸ்டன்ஸோ ஒரு பல்பு வச்சிங்கன்னா இமீடியட்டாக என்னன்னா க்ளோ ஆகும். ஓகே, இதோ நமக்கு இதோட ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு என்னன்னா
ஜஸ்ட் ஒரு லைட் படமும் என்னென்ன எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்டுக்கு போனோடனே ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிஃபோர் தே சான்ஸ் டு ரீகம்பைன் வித் ஈச் அதர் இட் அட்ராக்டட் பை த ஆப்போசிட் சார்ஜஸ். ஓகேங்களா, ஸோ தட் these process the charges are accumulated both end of the PN junction diode. அவ்வளோதாங்க, இதுதாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அப்படியே எழுதி வச்சுக்க பாருங்க. The light energy is fall on the glass plate, it completely absorbed. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட்ல லைட் வந்து பட்டோடனே என்ன பண்ணுது, நமக்கு அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், the photons incident on the PN junction diode போய் நமக்கு விழுந்தோன்னு நம்ம என்ன பண்ணும், நம்ம இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா சொன்னா அது நடக்கும் நமக்கு. ஓகே, இது P region, நமக்கு இது N region, இது நமக்கு depletion region. ஓகேங்களா, ஸோ தட் the electrons goes from valence band to conduction band. It causes the electron hole pair before it recombine each other. Minority charge areas in the P region. Okay, இப்போ P region ல இருக்கிற minority charges என்னது, நமக்கு electron. அப்போ the electron goes from P region to N region. Next, the minority charge areas in the N region, that is called as holes. Moving the holes goes from N region to P region. So finally, the both end of the P junction are accumulated by the charges. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்னது மைக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதோட ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கிளாஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் வைக்கணும், ஓகேங்களா, ஆஃப்டர்நூன் எப்படி வைக்கணும், ஃபோர்நூன் எப்படி வைக்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு டீட்டெயிலாக இருக்குது. ஓகேங்களா, ஒரு சோலார் செல் வந்து லைட் எடுக்கிறது, சோலார் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா, அது எந்த இடத்துல வைக்கணும், அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா, ஃபோர்நூன் எப்படி இருக்கணும், ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கணும், வெதர் கண்டிஷன் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியாக நமக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தட் இதுதான் நமக்கு என்னது ஒர்க்கிங் கண்டிஷன். இது வந்து எழுதின போது இதுக்கப்புறம் நமக்கு இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டலில் பொல்யூட் பண்ணாது. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கம்மி, ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இது நமக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து மழை சீசனில் ஒர்க் ஆகாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த அளவுக்கு அது டெம்பரேச்சர் நமக்கு நம்ம சொன்ன முடியுங்களா, அந்த எனர்ஜி கேப் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு என்னன்னா லைட் எனர்ஜி உழுவணும். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன வந்து சோலார் செல் வந்து ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் நமக்கு யூஸ் பண்ணினா அதோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் சிலிக்கான் மெட்டீரியல். ஓகேங்களா, இது வந்து சிம்பிள் ஆஃப் த சோலார் செல். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அதோடைய ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எனர்ஜி கேப் வேல்யூ தான் 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இல்லை ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் சார்ஜ் அக்குமுலேட் ஆயிருங்களா, அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா 0.6 வோல்டேஜ். 0.6 வோல்டேஜ். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஃப் யூ யூஸ் த சிலிக்கான் மெட்டீரியல் த கரண்ட் ஃபார் பர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் மீட்டர்லேருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 40 மில்லியம்பியர்ஸ் வந்து கரண்ட் எடுக்கலாம். ஓகே, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து 40 மில்லியம்பியர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கரண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் த சோலார் செல். ஓகேங்களா, ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் சோலார் செல் இருக்குது, அதை மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக இது டைப்ஸ் ஆஃப் சோலார் செல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட்டில் கரண்ட்டு. ஓகேங்களா, அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, அதாவது வோல்டேஜ் விசஸ் கரண்ட். ஓகேங்களா, ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ், இது வந்து அதோட கரண்ட். ஓகேங்களா, ஸோ தட் 20, 40, 60, இது 0.2, 0.4, 0.6. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபினா மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பவர் பாயிண்ட். ஓகேங்களா, மேக்ஸிமம் பவர் பாயிண்ட். ஸோ இதுதான் நமக்கு விஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நமக்கு சோலார் செல். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சோலார் செல் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சோலார் செல்லில் பயோ ஹைபிரிட் சோலார் செல்ஸ், அப்புறம் பாலிகிறிஸ்டலைன் சோலார் செல், எஸ்சின் போடுறதுனா நமக்கு சோலார் செல். ஓகேங்களா, ஸோ டைசென்சிடைட் சோலார் செல், அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரோகெமிக்கல் சோலார் செல், அப்புறம் கேலியம் ஆர்சனைடு ஜெர்மேனியம் சோலார் செல். ஓகே, அடுத்து ஆர்கானிக் சோலார் செல், ஹைபிரிட் சோலார் செல், அடுத்து குவாண்டம் டாட் சோலார் செல். ஓகே, அப்புறம் கேட்மியம் டெலுரைடு சோலார் செல், தின் ஃபிலிம் சோலார் செல், சாலிட் ஸ்டேட் சோலார் செல், கேட்மியம் ஆர்சனைடு சோலார் செல், இண்டியம் ஆர்சனைடு சோலார் செல், சிஐஜிஎஸ்னா காப்பர், இண்டியம், கேலியம், செலினியம் சோலார் செல். ஓகேங்களா, ஸோ அடுத்தது நானோ கிறிஸ்டல் சோலார் செல், ப்ரோவஸ்கேட் சோலார் செல், அடுத்தது வேப்பர் பேஸ்டு சோலார் செல், அடுத்து நானோ கிறிஸ்டலைன் சோலார் செல், அப்புறம் அமாஃபஸ் சிலிக்கான் சோலார் செல். ஓகே, இத்தனை டைப்ஸ் ஆஃப் சோலார் செல் நமக்கு இருக்குது. ரிசர்ச் வந்து எல்லாத்தையும் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைசென்சிடைட் சோலார் செல்லையும் ப்ரோவஸ்கேட் சோலார் செல்லையும் நமக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தின் ஃபிலிம் சோலார் செல்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபார் சோலார் செல் ஃபார் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ தென் நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு see whether LED or OLED or Maxwell equation. ஓகேங்களா, ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. வீடியோவில் ஏதாவது வந்து ட்ராபேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.